Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நாங்க என்ன வீடியோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65 பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு ஈஸ்டர், அதனால ஈஸ்டர் ஸ்பெஷலா நாங்க சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அதோட ஃபுல் ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்கிரிடியன்ட்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ண வச்சிட்டு சிக்கன் பிரியாணில போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் தயிர் ஒரு கப் ஃபுல்லா ஊத்திக்கலாம். அதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நார்மல் சில்லி பவுடர் இருக்கும்ல, பிளெயின் சில்லி பவுடர், மசாலா என்ன பிராண்டோ உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ அதில் ஒரு ஸ்பூன் இதை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இதை நல்லா ஊற விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு என்னென்ன வேணுமோ அதை அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் 65 மேரினேஷன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஃபுல்லாக போட்டுருங்க, மஞ்சள் கருவோட போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். லைட்டாக பிளெயின் சில்லி பவுடர், சிக்கன் 65 மசாலா, லெமன் ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு, உங்களுக்கு வேணும்னா கர்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நல்லா மசாலா இப்போ நல்லா இறங்கட்டும். 2 hours விட்டுடலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது டபரா வச்சிடலாம். இது நல்லா காஞ்சிடுச்சு. டவரா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes மூடிடலாம். இந்த பிரியாணிலே பெரிய ப்ராசஸ் எதுனா இந்த வெங்காயம் வேகிறது தான், ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த கேப்பில் நம்ம அதுக்கு அடுத்த வேலை செஞ்சோம். இப்போ அரிசி எடுத்துக்கலாம். அரிசி நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இதுதான் அளவு கிளாஸ்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதான் ரேஷியோ. ஒரு கிளாஸா 1 2 நிமிஷம் எடுங்க. அளவு மட்டும் கரெக்டாக இருக்கணும். 3 4 இருக்கா? அப்போ நம்ம 4ஓட நிறுத்திக்கலாம். தெரிஞ்சு 4 அதிகம்ல. ஆமாம், ஆனால் அது கொஞ்சம் போட்டு 5ஓட 5 வேணாம். இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் கூட இதுக்கெல்லாம் சொல்லலாம். சரி, ஓகே. அப்போ நாங்கள் 4னா ஆல்மோஸ்ட் 1.5 கிலோ வாடி. 1.5 கிலோ ஓகே போதும். அதுவே இல்லை 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ கறினா 3 1.5 ஆமாம் 3 கிலோ. பாக்ஸில் கொஞ்சம் 3 கிலோ. இது ஓரமாக வச்சிடலாம். இதில் பிரியாணி அரிசியில் எதனா ஒரு யூனிக்கான ரெசிபி போட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? இதை நான் அப்படியே வைக்கிறேன். ஆவி எடுத்து இப்போப்பா இதுதான் ஆவி அடிக்கும். எனக்கே பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கை அடிது. இது மாதிரி அடிக்கடி எடுத்து மட்டும் ஒரு மிக்சிங்கை போட்டு வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
இதெல்லாம் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சா, இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் பாலை பூண்டு விட்டாச்சு. ஐயோ காரணம் உள்ள போயிடுச்சு. நம்மளுக்கு தான் இப்படிலாம் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வரலாம். அது நல்லா ஜூஸி ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சோம்ல, அந்த சிக்கனை போட்டுக்கலாம். நல்ல ஒரு மிக்சிங்கை போட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து இது கொஞ்சம் வெந்தோடனே மிளகாத்தூள் பிரியாணி மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு செக் பண்ணலாம். ஓகேவா? பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். ஆச்சி போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள். ஓகேவா? உங்களுக்கு ஏற்ற உப்பு. அப்போ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம கரெக்டாக ஊற்றணும். அதிகமாகவும் ஊற்றக்கூடாது, கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. ஓகேவா? 1 6 இந்த மாதிரி கொதிக்கும் போது அரிசியை போட்டுடலாம். ஓகேவா? அரிசியில் வந்து கொஞ்சம் நல்லா பிரியாணி இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா வெயிட்டாக இருக்கிறதா இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன். ஓகேவா? டம் ஆகட்டும். கொஞ்சம் மீடியம் வைக்கணும். ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எல்லாம் செஞ்சிட்டோம். சிக்கன் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் 65, ஆம்லேட், இது என்னது, ஆஃப் பாயில்டு எக், அவிச்ச முட்டை. இப்போது நான் வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி முட்டையை உடச்சிட்டு அதை கொஞ்சம் எடுத்துக்கினேன். அப்புறம் கொஞ்சோண்டு சாப்பாட்டில் வச்சுட்டு நம்ம சிக்கன் பிரியாணிலேருந்து சிக்கன் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சிக்கன் 65லேருந்து கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சோண்டு ரைத்தா வச்சு ஒரு பைட்